மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உடல் நலன் பிரச்சனை, அதுவும் இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய சமயத்துல 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான உடல் வலி, பேக் பெயின் அப்படின்னு சொல்றோம். இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள் நிறையவே இருக்கும். ஸோ இதை சரி பண்றதுக்கு வழிமுறைகள், இயற்கையான முறைகள் நிறையவே இருக்கு. ஸோ இன்றைக்கு இந்த பரபரப்பா இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா சுச்சுவேஷன்லயும் பெண்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ரெஸ்ட் அப்படின்றதே இல்லாம இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல சில வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பீரியட்ஸ் டைம்ல எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் போயிட்டே இருக்குங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ரெஸ்ட் கிடையாது அப்படின்ட்டு அதிகமா வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அடினோமயோசிஸ் இல்லைன்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் நம்ம நிறைய பாக்குறோம். இந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப திக் ஆயிடுச்சு அப்படின்னா மாதம் எனக்கு ஹெவி மென்சுரல் ஃப்ளோ இருக்கு, எக்ஸசிவான ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவதிப்படக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இது வேற ஆப்ஷன் கிடையாதுங்க, டிஎன்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 4-5 மாதங்கள் நார்மலா இருக்கு, திரும்பவும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடல் நலனில் என்னென்ன மாற்றங்கள் இல்ல நமக்கு சிம்டம்ஸ் என்ன தெரியும், எதனால இந்த பிரச்சனைகள் வருதுன்றத தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா இப்ப பார்த்தோம்னா இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே சில சிம்டம்ஸ், மெயினா பேக் பெயின், லோ பேக் பெயின் நம்ம சொல்லுவாங்க. இதுலயும் முக்கியமா ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அதிகமான வலியை நம்மளால உணர முடியும். இந்த லோ பேக் பெயின் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் போக போக நமக்கு என்ன ஆகும்னா இடுப்பு வலிகள், இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய வலிகள். ஏன்னா யுட்ரஸ டைட்டா லிகமெண்ட்ஸ் எல்லாமே டைட்டா தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த போன்ல இன்சர்ஷன் ஆகும்போது இடுப்பு வலியும் நமக்கு அதிகமாக தெரியும். அப்போ யுட்ரஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இடுப்பு பகுதியில் அதிகமான வலி நமக்கு உணர முடியும். கீழ் முதுகு வலி, டெயில் போன் பெயின் அப்படின்னு சொல்லி வால் எலும்பு அதிகமான வலி தெரியறத நம்ம பாக்குறோம். வால் எலும்பு வலியை நம்ம சரி செய்யறதுக்கும் நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா குதிகால் வலி, தாங்க முடியாத குதிகால் வலி நிறைய பெண்களுக்கு நம்ம பாக்குறோம். அப்போ குதிகால் வலி இருக்க குதிகால்ல அதிகமான வலி தெரியுதுன்னா அதை சரி பண்றதுக்கான சில வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பேக் பெயினோட சேர்ந்து நமக்கு குதிகால் வலியும் நிறைய பெண்களுக்கு இருக்கிறத பாக்குறோம். அடுத்ததாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் நான் இவ்வளவு வெயிட் தாங்க இருந்தேன், 45 kg, ஆனா இப்போ பாருங்க ஒரு 15 வருடத்திலே நான் எவ்வளவு கேஜி ஏறிட்டேன், 95 இருக்கேன், 85 இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து உடல் பருமன். இந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேட் அதிகமா டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ம்ஸ் பகுதியிலயோ, தொடை பகுதியில, வேஸ்ட், இடுப்பு சுத்தியோ இல்ல நமக்கு இந்த மார்பக பகுதிகளிலயோ அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆகும்போது உடலே ரொம்ப பருத்து போன மாதிரி தெரியும். இந்த மாதிரியான ஒரு நிலையும் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலா நிறைய மாற்றங்கள், சைக்காலஜிக்கல் விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகுது, ரொம்ப இரிட்டேஷன் நிறைய பெண்களுக்கு ஏற்படும். இரிட்டேஷன் ஆகுது, சொன்ன விஷயத்தையே சொல்றது, ஒரே விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப அதிகமா அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது. இல்ல நிறைய டவுட் இருக்கும். ஸோ வீட்டுல இருக்கவங்க இப்படி இருப்பாங்களோ, அப்படி இருக்காங்களா, வெளியில இதுக்காக போயிருக்காங்களா, நம்ம கிட்ட போய் சொல்றாங்களா, இந்த மாதிரி அடுத்தவங்களோட விஷயங்கள், நம்ம வீட்டுல இருக்க நம்ம நெருக்கமானவங்களோட விஷயங்களை பத்தி ரொம்ப நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படி ஒரே விஷயத்த பல ஆங்கிள் நம்ம டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பல ஆங்கிள் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா கண்டிப்பா டிப்ரெஷன் அப்படின்றது ஏற்படும். ஸோ இதை எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா யுட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த ப்ராப்ளம்ல இருந்தும் ரிலீஃப் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த யுட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த மாதிரியான நம்மளுடைய மருத்துவ முறைகள், உணவு முறைகள், நம்ம லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது
என்ன வெயிட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தெரியணும். ஸோ வெயிட் வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ஈஸியா நமக்கு யூட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும். ஸோ பிளட்ல இருக்கிறதோ இல்லை மற்ற ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பெயின் சொல்றோம் இல்லைங்களா, விட்டமின் டி கால்சியம் லெவல் கரெக்டா இருக்கான்றது நிச்சயமா செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மெனோபாஸ் டைம்ல கால்சியம் லெவல் நமக்கு நிறையவே குறைஞ்சிட்டு வரும், அதே மாதிரி விட்டமின் டி. ஸோ இந்த மாதிரி கால்சியம் லெவல் எவ்வளவு இருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல், பெண்களுக்கு வந்து உடல் நலம் அப்படின்றது ஆரோக்கியமாக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எக்ஸஸ் ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங் இருந்ததுன்னா ஃபைப்ராய்ட் மாதிரியான பிரச்சனையோ இல்லை பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உணவு முறையில் என்னதான் ஸ்பெஷலா நம்ம ஃபாலோ பண்ணா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனோ இல்லை கர்ப்பப்பை தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஃபைப்ராய்டு இருந்தாலும் சரி, பிசிஓடி இருந்தாலும் சரி, ஃபெலோபியன் டியூப்ல பிளாக்கேஜ் இருந்தாலும் சரி, ஸோ அதை சரி பண்றதுக்கு இப்ப நான் சொல்ற இந்த உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கக்கூடிய சில மூலிகைகள்னா மஞ்சள், இஞ்சி ரொம்ப முக்கியம், ஏலக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து இந்த அன்னாச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டார் ஃபிளவர்ங்கிறது மசாலா பொருட்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு. ஸோ அது ஸோ இதை எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துக்கணும். இதுல முக்கியமா நான் சொன்ன மூலிகைகளை பொடி பண்ணியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பொடி பண்ணி பயன்படுத்தும் போது அதிகமான எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கு, இல்ல கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கட்டிகள் இருக்கு, இதை சரி பண்றதுக்கும் நமக்கு பயன்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எதையெல்லாம் தவிர்க்கணும். முதல்ல அசைவ உணவுகளை நிச்சயமா தவிர்க்கணும். அதுலயே வந்து மீன் வகைகள் இல்லைங்க டோட்டலா என்னால நான்வெஜ் வந்து எடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாரம் ஒரு முறை வந்து மீன் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகிட்டே வரும். இதனோட தோற்பு சார்ந்த பொருட்களை நம்ம சாப்பிடணும். தோற்பு சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. அசோகப்பட்டை சார்ந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம். வெள்ளி லோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே நம்ம உடல்ல எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் சரி, அதிகமான உதிரப்போக்கு இருந்தாலும் அதை சரி செய்யணும். வெள்ளி லோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரப்பட்டை, அதுக்கப்புறம் அசோக மரத்தோட பட்டை, நாவல் பட்டை, மாவிலங்க பட்டை மற்றும் மருதம் பட்டை. இந்த மரப்பட்டைகள்ல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை கஷாயமாக நம்ம பயன்படுத்துறோம். காலை இரவு 2 வேளையும் கஷாயமாக பயன்படுத்தும் போது பிளட் சர்க்குலேஷன் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா நம்ம உடல்ல அதிகமான ஒரு ரத்தம் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸஸ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனுடைய சேர்ந்து சில பெண்களுக்கு செர்விக்ஸ்ல, அதாவது ஆசன வாய்ப்பகுதியில மற்றும் நமக்கு வெஜினா ரீஜன் செர்விக்ஸ்லயும் வந்து புண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா ஆசனவாய் பகுதியில மோஷன் போகக்கூடிய இடத்துல நமக்கு எரிச்சல் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மர பட்டைகள்ல இருந்து செய்யக்கூடிய குடிநீர் வகைகளை கஷாயமாக காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்தும் போது நம்மளுடைய யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிட்டு வருது. இல்லைங்க இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கு, பிசிஓடி இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு இந்த எளிய வகை உணவு முறைகளே நமக்கு போதுமானது. இதை ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு மாதத்துக்குமே நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இதனோட தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துக்கணும். உடல் எடை எவ்வளவு இருக்கோ அதை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும். ஆழ்ந்த உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு எளிமையான மற்றும் சித்த மருந்துகள் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்றது சொன்னேன். நிச்சயமாக பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கு, எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துட்டு இருக்கவங்க கேட்டா சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வந்து 10-12 பேட் வரைக்கும் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணாலே அதிகமான உதிரப்போக்கு அப்படின்றது கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.